அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வாஸ்து டிப் தான், வாஸ்துவோடைய டிப்ஸ் மாதிரி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வாஸ்து பற்றி நம்புறவங்க இல்லை வாஸ்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சின்ன டிப் தான். இப்போ இது ரோடு, இதுதான் வந்து ஒரு பிளாட்டுன்னு வச்சுக்கோங்க. இது பிளாட்டு, இது வந்து வீடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டை ஃபேஸ் பண்ணிக்க. இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாட்டுக்கு ஈஸ்ட்டில் இருக்க ரோடு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ். அந்த ஹவுஸ் வந்து ஈஸ்ட் ஃபேஸ் ரோடு இருக்குது. இங்கே ரோடு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நார்த்து, இந்த பக்கம் சவுத்து, இந்த பக்கம் வெஸ்ட்டு மேற்கு இருக்குது. ஸோ கிழக்கு, வடக்கு, மேற்கு, தெற்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபைலில் இந்த பிளாட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வீடு அப்படின்னு நினச்சிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டோட சைஸு. இது வந்து செட்பேக் சுற்றி உள்ள பகுதி. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பற்றி பேச போனால் இந்த வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட், இந்த வடகிழக்கு எப்படி நம்ம பார்க்கணுன்னா இந்த வீட்டை வந்து இந்த பிளாட்டை இது மாதிரி ரெண்டு கோடு போட்டிங்கன்னா 4 போர்ஷன் 1 2 3 4ன்னு வரும். ஸோ இந்த போர்ஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்ட், அதாவது வடகிழக்கு பகுதி. இந்த நார்த் ஈஸ்ட் வந்து ஈசானியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்பேஸில் என்னென்னலாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ நார்த் ஈஸ்ட் ஸ்பேஸை எப்போவுமே நம்ம வந்து ரொம்ப லைட்டாக வச்சுக்கணும். லைட்டாக அப்படின்னா நல்ல வென்டிலேட்டடாக, நல்ல வெளிச்சம், காற்று உள்ளே வரணும். ஸோ உள்ளே வரும்போது வில் கெட் ஃப்ரெஷ் ஏர். மார்னிங் சன்லைட் வந்து உங்களுக்கு நல்லா ரீச் ஆகணும். அந்த மாதிரி வச்சுக்கும்போது நான் வில் கெட் பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ மார்னிங் சன்லைட் உள்ளே வரலாம். நார்த்லேருந்தும் லைட் வரலாம், ஈஸ்ட்லேருந்து உங்களுக்கு லைட் வரலாம். இட் இஸ் ஆல்வேஸ் குட். அது மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் ரூம் வைக்கலாம், சில்ட்ரன் ஸ்டடி ரூம் வைக்கலாம், இல்லை சில்ட்ரன் ரூம், ஜென்ரல் சில்ட்ரன் ரூம் வைக்கலாம். ஸோ சில்ட்ரன் ப்ளே ஏரியா வைக்கலாம். அது மாதிரி பூஜா ரூம் வைக்கலாம், பால்கனி வைக்கலாம். அது மாதிரி பார்த்திங்கன்னா ரீடிங் ஸ்பேஸ் வைக்கலாம், லைப்ரரி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரியான எல்லா ஸ்பேஸும் நம்ம வைக்கலாம். ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ண மாதிரி கூடிய ஸ்பேஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்னர் இருக்கக்கூடிய இந்த ஓப்பன் ஸ்பேஸ் வெளியில் இருக்குது இல்லைங்களா, இந்த வெளியில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கணும். பிளான்ஸ் வைக்கலாம், ஃப்ளவரிங் பூச்செடிகள் வைக்கலாம், துளசி வைக்கலாம். இடத்த வந்து ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணுங்கள். அது மாதிரி போர்வெல் இந்த இடத்துல நீங்கள் போடலாம். சரிங்களா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் இந்த இடத்துல பண்ணலாம். அதிகமாக ஓப்பன் ஸ்பேஸ், விண்டோலாம் நல்லா பெருசாக நீங்கள் டிசைன் பண்ணி லைட்டை வந்து உள்ளே வர அளவுக்கு நீங்கள் வீட்டு உள்ளே வந்து மேக்ஸிமம் இது வழியாக உள்ள எல்லா லைட்டும் உள்ளே வர மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணலாம். பண்ணக்கூடாது, முக்கியமாக அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஆஸ் பர் வாஸ்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் வரவே கூடாதுங்க. நார்த் ஈஸ்ட்டில் டாய்லெட் வரக்கூடாது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சில வீட்டில் பாத்ரூம் யூஸ் பண்ணுறாங்க. டாய்லெட் இல்லாமல் வெறும் பாத்ரூம், அந்த பாத்ரூம் கூட முடிஞ்ச வரைக்கும் நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. பாத்ரூம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அது மாதிரி ஸ்டோர் ரூம், நம்ம ஏதாவது தேவையில்லாத சாமான்லாம் வந்து வச்சுருக்கோம்னா ஸ்டோர் ரூம், இந்த மாதிரி ஸ்டோர் ரூம்லாம் கூட வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த விஷயங்களை நம்ம பார்த்தாலே வந்து வாஸ்து வந்து ஓரளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இப்போ சில வீட்டில் ஆல்ரெடி கட்டிட்டோம் சார், பாத்ரூம்லாம் இருக்குது, இல்லை டாய்லெட்லாம் இருக்குது, இடிச்செல்லாம் ரொம்ப கட்ட முடியாதுன்னா அட்லீஸ்ட் டாய்லெட்டையாவது நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து டாய்லெட் கட்டிட்டீங்க இருக்குன்னா கூட டாய்லெட்டை வந்து க்ளோஸ் பண்ணலாம். பாத்ரூம் இருக்குன்னா கூட நீங்கள் பாத்ரூம் வந்து நீங்கள் டேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து அது ஒரு ஸ்டடி ரூம் மாதிரியோ இல்லை ஒரு ரீடிங் ஸ்பேஸ் மாதிரியோ ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிக்கு நீங்கள் அதை மாற்றிக்கலாம். மேஜராக நீங்கள் பண்ணாமல் நீங்கள் அந்த கனெக்ஷனை கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைட் உள்ளே வர மாதிரி ஒரு ஸ்பேஸ், லைட் ஸ்பேஸாக வந்து நீங்கள் கூட ரொம்ப மைனராக வந்து கூட நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு மேஜராக இடிக்காமல் அது மாதிரி கூட நீங்கள் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. பட் கூடிய மட்டும் டாய்லெட்டு, பாத்ரூம்ஸு, ஸ்டோர் ரூமு, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ஆஸ் பர் வாஸ்து வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பிரின்சிபல் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.